வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா SSC CHSL 2024ஓட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சேவ் கோட் இதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஜிஎல் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணிட்டீங்களான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்ளை பண்ணாட்டி இப்போயே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு போல இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் எடுத்தோடனே சேஃப் ஸ்கோர் சொல்லிடுறேன். CHSL 2024க்கு 145 ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், எந்த ஒரு வீடியோ, எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ண தேவையில்ல. நேராக போய் மெயின்ஸுக்கு படிங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 140 ப்ளஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு கம்மியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஷிஃப்ட்டை பொறுத்து, ஹார்டு ஷிஃப்ட்டா, ஈஸி ஷிஃப்ட்டா, மாட்ரேட் ஷிஃப்ட்டா அப்படின்றது வந்து மாறும். ரேங்க் மெத்தடான ஒரு வெப்சைட் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, சேனல் இருக்குது. அதில் வந்து அதோட லிங்க்கை நம்ம சேனல்லையுமே லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதில் போய் உங்கள் ஆன்சர் போட்டு பாருங்கள். அதில் உங்கள் ரேங்க் வந்து என்ன காமிக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ரேங்க் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40Kக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து மெயின்ஸுக்கு படிங்க. அப்படி இல்லாட்டி நேராக சிஜிஎல் அண்ட் எம்டிஎஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதான் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. இந்த தடவை வந்து வேகன்சி 3.7K. ஸோ இதுக்கு முன்னாடி 2023ஓட ஜென்ரல் வேகன்சி வந்து 153. இதோட வேகன்சி 1.7K தான். அதே மாதிரி 2022ஓட வேகன்சி 3.2K. இதோட வேகன்சி வந்து இதோட கட் ஆஃப் வந்து 157. ஸோ ஏன் டிஃப்ரென்ஸ்னால் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணி எழுதுனாங்க. இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அதனால தான். ஸோ இந்த தடவை கண்டிப்பாக ஜென்ரலோட கட் ஆஃப் 147லேருந்து 153க்குள்ளே தான் இருக்கும். ஓபிசிக்கு 145 to 150க்குள்ளே தான் இருக்கும். எஸ்சிக்கு 130, 135, 126, 129 எஸ்டி. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 145ன்றது ரா ஸ்கோர் சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் மார்க் கம்மியாக இருக்குது, அதாவது 120க்கு கீழே கம்மியாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சிஜிஎலுக்கும் எம்டிஎஸ்க்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை மெயின்ஸ் வந்தால் எழுதிக்கலாம். ஸோ இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சிஜிஎலுக்கும் எம்டிஎஸ்க்கும் படிங்க. இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இது வந்து மாறலாம், இதே வரலாம். ஸோ இதுக்கு கீழே இந்த OH, VH, இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு, ஃபிசிக்கல் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்களாம் வந்து 100 to 110 எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின்ஸுக்கு படிங்க, நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், குட்டி வீடியோ தான். பாய், குட் நைட்.